காதுக்கு கம்மலும் காலுக்கு கொலுசும் போட்டால் இங்கே ஒரு பக்கம் கட்டி கொடுத்துட போகிறோம். பெண் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இதுதான் நிலைமை. அப்படி தான் இருந்துச்சு. நான் கண்ணார பார்த்த செய்தி, இதெல்லாம் கற்பனையாவெல்லாம் சொல்லலை. இது சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கல்வி சமூக மாற்றம் சும்மா வரலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன். அப்படி நிறுத்தப்பட்ட பெண் பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் மிடில் ஸ்கூல் இருக்கிற கிராமத்தில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சாங்க. அது உள்ளூர் பிள்ளைங்களாம் அப்படியே வர சொன்னாங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு ஹைஸ்கூல் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு பஸ் ஏறி போகணும். எந்த பெண் பிள்ளையும் 7 பேர் என்னமோ 8ஆம் வகுப்பில் நாங்கள் படித்தோம். 7 ஆண்கள் 7 பெண்கள். 7 ஆண்கள் அப்படியே பாஸ் ஆகி நாங்கள் ஹைஸ்கூல் போனோம். அந்த 7 பெண்கள் ஹைஸ்கூலுக்கு வரல. இதுதான் 80களில் இருந்த நிலைமை. இந்த காதுக்கு கம்மலும் காலுக்கு கொலுசும் போடுவதற்கு அன்னைக்கு ஒரு 2,000-5,000 ரூபா இருந்தால் போதும். 1980, 90 5,000 ரூபா இருந்தால் போதுமானது. 90 திமுக ஆட்சி வந்துச்சு. 89 கலைஞர் முதலமைச்சர் ஆனார். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன சட்டத்தில் அந்த இது மாறிச்சு. 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சுட்டிங்கன்னா திருமண உதவி திட்டம் 5,000 ரூபா தர்றோம்னு அறிவிச்சாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும், 5,000 ரூபா தர்றோம். 8ஆம் வகுப்பு அப்போ 5ஆம் வகுப்பில் நிறுத்தி 2 ஆடு வாங்கி கொடுத்தால் அது 4 ஆடு ஆகி 4 16 ஆகி அது 5,000 ரூபாய்க்கு விற்று கம்மலும் கொலுசும் போட முடியும்னா அந்த பணத்தை நான் தர்றேன், பிள்ளைய 8வது படிக்க வைங்கிறது தான் அந்த அரசு கொண்டு வந்த திட்டம். வேற ஒன்றும் இல்லை. நான் கொடுக்குறேன் பணத்தை, நீ படிக்க வை. அது கூட டாக்டர் எழிலன் அவர்களுடைய அப்பா நாகநாதன் சார் ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கிற போது அந்த திட்டம் வந்தப்போ ஒரு அம்மா பிள்ளை 10ஆம் வகுப்பு படிச்சிருச்சு, 10th படிச்சிருக்கு. திருமணத்துக்கு விண்ணப்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா இருந்த ஊரில் பிடிஓ கிட்ட விண்ணப்பிச்சு கேட்டாங்களாம், திருமண உதவி திட்டத்தில் 5,000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குமாமே, கொடுங்கண்ணா. அந்த பிடிஓ ரொம்ப விவரமானவர். இல்லைம்மா 8ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு தான் 5,000 ரூபா, உங்களே 10வது படிக்க வச்சிட்டிங்க, தர முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த செய்தி முதலமைச்சர் வரைக்கும் அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முதலமைச்சர் பக்கத்தில் இவர் நாகநாதன் சார் பக்கத்தில் இருந்திருக்கார். சொன்னாராம், எப்படி ஆஃபீஸரை வச்சுட்டு நான் வேலை வாங்கிட்டு இருக்கேன் பாரியா, என் பிள்ளைய 8ஆவதாவது படிக்கட்டுமேனு 5,000 ரூபா கொடுக்குறேன், நான் 10வது படிச்ச பிள்ளைய கூப்பிட்டு தங்கத்தட்டிலையெல்லாம் வச்சு காசு கொடுத்துருக்கணும் அப்படி சொல்கிறேன். அப்பா தான் திரும்பி அந்த சட்டத்தை திருத்துறாரு. 8ஆவதுக்கு 5,000, 10ஆவதுக்கு 8,000 போ, வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் இந்த மதிய உணவை பற்றி கூட சொன்னாங்கல்ல, காமராசர் மதிய உணவு பட்டார்னு. நம்ம படிப்புக்கு எவ்வளோ தடைகள் இருந்ததுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதே இன்னொரு 5 நிமிடம் எடுத்துக்கிட்டோமா? சரி சரி. படிப்புக்கு தடை இருந்ததுக்காக சொல்கிறேன் நான். இந்த செய்திகள் இது போன்ற அரங்குகளில் தான் பேச முடியும். அதுக்காக காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தபோது சார் அதுக்கெல்லாம் ஜியோ கிடையாதுன்னு சொன்னாங்களாம். கவர்மெண்ட் ஆர்டர் இல்லை, அது அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட அந்த லாபி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அரசில். அந்த சிக்கல் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 25,000 பேர் தேர்வுகளை எழுதி நீங்கள் வச்ச டெஸ்ட்டெல்லாம் நான் 10 வருஷமாக எழுதிட்டேன், பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். படித்து என் பிள்ளையும் படித்து கூட வந்து என் கூடவே படிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு பல தாய்மார்களுக்கு அந்த சிக்கல் இருக்கும். என் பிள்ளை நான் படித்தேன், என் பிள்ளையும் வந்து படிச்சுட்டு இருக்கேன், என் கூடவே படிக்குது. ஆனால் நாம் எழுதுகிற பரீட்சை என் பிள்ளைகிட்ட கேட்டு எழுதுகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற நிலைமையோடு எழுதிவிட்டு 25,000 பேர் காத்து கொண்டிருக்கிற போது அரசு பள்ளி என்பது பெருமைக்குரியது, அது வறுமை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் செயல்படுத்த போகிறது என்று சொல்லி ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் சேர்கிறார்கள் என்று அறிக்கை கொடுக்கிற சூழலில் கூட பற்றாக்குறையாக இருக்கிற இடங்களை நிரப்பாமல் எப்படி 1,00,000 பேருக்கு பாடம் நடத்த முடியும் என்கிற அந்த கண்ணோட்டம் ஏன் அரசுக்கு போகவில்லை? நடுவில் இருக்கிற சிக்கல் இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இது ஏதோ ஒரு தடைச்சுவர் இருக்கு. இதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டுட்டு போய் ஏன் வருஷத்தில் 1,00,000 பேர்த்த பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க, தொடக்க பள்ளியில் சேர்றாங்க, 1,00,000 பேருக்கு சொல்லித்தரதுக்கு வாத்தியார் வேணுமில்ல, ஆசிரியர் வேணுமில்ல. அந்த ஆசிரியர் நியமனங்களை அதற்கு நிகராக நியமிக்கணுமே. அப்போ எங்கே அந்த ஆசிரியர் நியமனங்கள் எங்கே போச்சுங்கிற கேள்வியை அரசின் கவனத்திற்கு போகாமல் தடுக்கிற தடுப்பு சுவர்கள் இருப்பதாகத்தான் தெரியுது. அது உடைப்போம். தடை இருந்தால் அதை உடைத்தான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. காமராசர்கிட்ட சொன்னாங்க மதிய உணவு போடுறதுக்கு ஜியோ இல்லைன்னு. ரொம்ப எளிமையாகிட்டார். ஜியோன்னா என்ன யான்னு கேட்டாராம். இவர் நினச்சிட்டாரு, அவர் படிக்காதவர் காமராசர், ஜிஓக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல போல தெரியுதுன்னு. சார் கவர்மெண்ட் ஆர்டர் சார்ன்னு அவர் சத்யராஜ் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆர்டர்னு என்னையான்னு கேட்டாராம். உடனே அரசு ஆணை சார். நான் தான் அரசு. யார்? காமராஜ் சொன்னார். நான் தான் கவர்மெண்ட்டியா, நான் தான் அரசு, நீ எழுதிட்டு வா, கீழே கையெழுத்து போட்டால் அதான் ஜியோ போயானாராம். முடிஞ்சதுன்னா பெரிய விஷயம். நான் கையெழுத்து போடுறதானே ஜியோ, நீ எழுதிட்டு வா, வெள்ளை பேப்பரில் எழுத தான் உன் வேலை, எழுதிட்டு வா, நான் கையெழுத்து போடுறேன், நீ இப்போ ஜியோ போடலாம். போட்டாச்சு. மதிய உணவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மறுபடியும் போய் சொன்னாங்களாம், சார் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துகிட்ருக்கு. என்ன?
அதிகாரி எப்படி இருந்திருக்கான் பாருங்க. படித்தவனுக்கு அறிவு இருக்கணும். படிப்பு என்பது அறிவு வளர்ச்சிக்கு தான். அறிவை எதுக்கு பயன்படுத்தணும்? எனக்கு பெரிய அறிவு இருக்குது, நான் பெரிய இன்டலெக்சுவல்னு சொல்லிட்டு இருக்கிறல என்ன பிரயோஜனம் இல்லை. என் அறிவு சமுதாயத்துக்கு பயன்படணும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் கல்வி குறித்த அந்த புள்ளி விவர தகவல்களோடு கல்விக்கினுடைய தேவைகளை பற்றியும் இது ஏதேனும் ஒரு வகையில் தடைபடுமானால் இந்த சமூகம் சந்திக்கிற சிக்கல்கள் எவ்வளவு பெருசு, அதனால் ஏற்படுற பாதிப்பு என்ன, 100 ஆண்டுகள் போராடி பெற்றிருக்கிற இந்த உரிமைகளுக்கு என்ன இழுக்கு ஏற்படும், என்ன பாதிப்பு வரும் என்பதையெல்லாம் விரல் நுனையில் வைத்து பேசி கொண்டிருக்கிற கல்வியாளர்களில் ஒருவர் நான் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். நாங்கள் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். அவர்கிட்ட கூப்பிட்டு பல செய்திகளை கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த டெட் எக்ஸாம் வந்தபோது கூட ஒரு கருத்தரங்கை நடத்தணும்னு எனக்கு நினைவு இருக்குது. நாங்கள் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணோம். அப்போ எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. எங்களுக்கு பிரச்சனைனா போராடுற பழக்கம் இருந்ததுனால அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணோம். நான் சாதாரணமாக கேட்டேன், அன்னைக்கு இந்த டெட் எக்ஸாமை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் ஒரு சாதாரண கேள்வியை முன்வச்சேன். ஏற்கனவே நீ நடத்தின பள்ளிக்கூடத்தில் தான், கவர்மெண்ட் நடத்தின பள்ளிக்கூடத்தில் படித்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் பாஸ் ஆகி வாத்தியார்னு சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டாங்கள, ஆசிரியர் தகுதி, அந்த ஆசிரியர்னு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு பாஸ் ஆகி வந்துட்டாங்களே, அவங்கள மறுபடியும் என்ன சோதிக்கிறதுக்கு இன்னொரு தேர்வு வேண்டி கிடக்கு அப்படின்னு நாங்கள் அன்னைக்கு கேட்டோம். இந்த தேர்வு வந்தபோது சரியா தப்பான்னு எங்களுக்கு அப்போ தெரியல. நான் எப்படி பார்த்தோன்னா, அந்த பிரச்சனையை எதிர்த்து நீ படித்து வர்ற ஆசிரியர்கள்லாம் எங்காலு, நான் சொல்கிறேன் எங்காலுங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ இப்போ படித்து வெளியில் வர்ற ஆசிரியர் பூரா எங்காளுக, இவ்வளோ பேர் படித்து வெளியில் வர்றானே எப்படா ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு பார்த்து தேர்வு வைக்கிறானோன்னு நாங்கள் கேட்டோம், கேள்வி எழுப்பணும். ஸோ படித்து வர்றவனுக்கு அறிவு இருக்கணும். இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான்னா, இவன் இந்த அதிகாரிகள் பெரும்பாலும் நம்மாட்கள் குறைவாக இருப்பான். மேலே ஐஏஎஸ் கேடரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மால் கம்மியாக இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது காமராசர் மதிய உணவு போட்ட போது பிரச்சனை இருந்ததில்ல, அந்த இப்போவும் மனநிலையில் அப்படி இருக்கான். ஆள் நம்மால் வந்துட்டான், மேலே செக்ரட்டரியேட்டில் உட்காந்துருக்கான். இவன் மனநிலை அவனுக்கு மேலே இருந்த பழைய எஜமானன் மனநிலையே இருக்கான். இப்போ இந்த சிக்கல்லாம் அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் ஓடிட்டுருக்கு. இப்போ சிக்கல் இருக்குது சார்னு காமராசர்கிட்ட கேட்டாங்க. என்னையா சிக்கல்னு நான் கேட்டிருக்காரு. இல்லை சார், பசங்களுக்கு போடுற சாப்பாட்டெலாம் வாத்தியார் சாப்பிட்றாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு. இல்லை இது வேண்டாம், அந்த ஸ்கீம் வேண்டாம். என்னையா படித்தவங்களா இருக்கீங்க, இது பெரிய விஷயமா, வாத்தியார் சாப்பிட்லான்னு உத்தரவு போடு, வேலை முடிஞ்சுன்னாராம். என்ன போய் பசங்க மட்டும் சாப்பிட்ருக்கான்னா வாத்தியார் சாப்பிட்றான்னா எப்படி பார்த்தாங்கன்னா, நீங்கள் நான் 70 பிறந்தவன். எங்கள் வீட்டில் நான் பிறந்து வளர்கிற போதே அரிசி சோறுங்கிறது ரெகுலராக இருக்காது, தானிய உணவு தான். எங்கள் வீட்டிலாம் தானியம் தான் இருக்கும், தானிய உணவு தான். அரிசிங்கிறது ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு வீட்டில், ஒரு பையன் வீட்டில் போய் ஒரு திருவிழாவில் வெள்ளை தோசை பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டாங்க, நல்லா நினைவில் இருக்குது, அம்மா அவன் வீட்டில் வெள்ளை தோசையாக இருக்குன்னு. அவங்களாம் அரிசியில் சுடுவாங்க. தமிழ்நாடு அரசு கல்விக்காகவே தன்னை ஒப்படைத்து கொண்டு கல்வியின் மூலமாகத்தான் இந்த சமூகத்தை முன்னெடுக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிற ஒரு அரசு. முதலமைச்சர் பல இடத்துல பேசினார். யாராவது படிக்காமல் முன்னேறலாம்னு பேசினா அவன் பேச்சை நிராகரிச்சிருங்க, நம்பாதீங்க, படித்தால் மட்டும்தான் முன்னேற முடியும், படிப்பு தான் நமக்கான ஆயுதம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், முதலமைச்சரே பேசியிருக்கார் பல இடத்துல. அப்படி பேசுகிற முதலமைச்சர், இந்த கருத்துக்களை முன்வைக்கிற முதலமைச்சர், இந்த படிப்பின் தொடக்க புள்ளியாக இருக்கிற தொடக்க பள்ளிகளில் இருக்கிற சிக்கல்களை பற்றியும் முதலமைச்சர் பேசியாக வேண்டுமே, அல்லது முதலமைச்சர் கவனத்திற்கு அதை கொண்டு போய் சேர்த்தாக வேண்டுமே. அப்படி முதலமைச்சரின் கவனத்திற்கு இந்த சிக்கல்கள் போய் சேராமல் தடை செய்கிற இடம் எது அப்படி என்பதை இந்த அரங்கு பேசியாக வேண்டும், கண்டுபிடிக்கணும். இந்த அரங்குக்கு பிறகாவது அந்த முயற்சிக்கு எங்களை போன்று இருக்கக்கூடிய இயக்கங்கள், அண்ணன் பிரின்ஸ் போன்று இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எல்லோரும் கலந்து பேசியாவது இப்படிப்பட்ட சிக்கல் எங்கே உடைக்கலாம், எந்த எந்த இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தேடுவோம். இது இனி உங்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இந்த பிரச்சனை சமூக அரசியல் அமைப்புகளுடைய பிரச்சனையாக, அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்கிற பிரச்சனையாக இந்த அரங்கிலிருந்து இது நகர்ந்து இருக்கிறது, அல்லது நகர வேண்டும். அதை என்னுடைய நகர வேண்டும் என்பது விருப்பம். நகர்த்துவோம், நகர்த்தி முடிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் போராடி ஆகணும், வேறு வழி இல்லை. அதற்கு நம்மை தயார்படுத்தலாம். ஒவ்வொரு கட்டமும் இவ்வளவு பெண்கள் கூடியிருப்பதற்கு தான் அந்த செய்தியை சொன்னேன். இப்படித்தான் படித்து வெளியில் வந்தோம். நம்ம மெல்ல மெல்ல தான் வெளியில் வந்தோம். 5ஆம் வகுப்பு வரைக்கும் அம்மா தாண்டினாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்க பொண்ணு 10ஆம் வகுப்பு தாண்டிச்சு. இன்றைக்கி பல பெண்கள் கல்லூரிகளுக்குள்ளே போயிருக்கிறோம். அப்போ நமக்கு கல்வி என்பது ரொம்ப அவசியமானது ஒரு சமூகத்திற்கு. கல்வியை தவிர்த்து விட்டு ஒரு சமூகம் முன்னேற முடியாது. ஆனால் கல்வியே கொடுக்காமல்
கல்வியை தடை செய்துவிட்டு இந்த சமூகத்தை ஒற்றை சாதியினுடைய அதிகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் லாபி. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது இந்த மக்களுக்கு கல்வியை தடை செய்து விட வேண்டும். கற்கிற அறிவு இவனுக்கு இருக்கக்கூடாது. சொன்னா கேட்டுக்கணும். 10 தலை இருந்துச்சு ஒருத்தனுக்குன்னு சொன்னா நீனு கேட்கணுமே தவிர எப்படி புரண்டு படுப்பான்னு கேட்கக்கூடாது. 10 தலை இருந்ததுன்னா எப்படி திரும்பி படுக்கிறது? 10 தலை இருக்கிறவன் எப்படி படுத்திருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு அந்த சமூகம் முட்டாளா இருக்கணும். அறிவு வந்தா கேள்வி கேட்குமில்ல. 10 தலை இருந்தப்ப கை காலெல்லாம் 10 கால் இருந்துச்சான்னு கேள்வி வருமில்ல. ரொம்ப சாதாரணமானது. இந்த சமூகம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது. நிறைய படித்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, முழுமையாக படித்தவர்கள் இருக்கிறீங்க, அதில் சின்ன பொண்ணுங்களும் நிறைய கண்ணுக்கு தெரியுறீங்க. அதனால் நான் இந்த செய்தியை சொல்கிறேன். கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை நீ கேள்வி கேட்காதேன்னு சொல்லுகிற போது 10 தலை இருக்கிற பிரச்சனைய. வணக்கம், சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் வர்றார். வணக்கம். அப்ப கேள்வி எழுப்புகிற சிந்தனையை கல்விதான் கொடுக்கும். கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். எப்போ கேள்வி கேட்கறது? பெரிய பையனானதுக்கப்புறம் 20 வயசு ஆகி 25 வயசு ஆகி கேட்கணுமா? குழந்தையே கேள்வி எழுப்புகிற அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக தொடக்க கல்வி வலிமையானதாக இருக்கணும். தொடக்க கல்வி ஆசிரியர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு, ஆசிரியர்கள்லாம் வேலைக்கு எடுக்கல, ஆசிரியர்கள் பணி நியமனத்தை செய்யலை, காலி பணியிடங்களை நிரப்பலன்னு சொன்னதற்கு பிறகு எப்படி தொடக்க பள்ளியை வலிமைப்படுத்த போகிறோம்? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறைகளா? இந்த எனக்கு பணி நிரவல்னு சொல்லி பார்த்திபன் சொன்னார். எனக்கு அது புரியலை. அண்ணங்கிட்ட கேட்ட, பிரின்ஸ் அண்ணங்கிட்ட கேட்ட போது சொன்னார் அதை எப்படி சமன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது கல்வியை பாதிக்கும். தொடக்க கல்வியை அடியோடு நாசமாக்கிறோம். இப்போ எங்கள் கிராமங்கள்லேருந்து உயர்கல்விக்கு நாங்கள் அனுப்பிச்சோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களா, நீங்கள் 2000 நாங்கள் பூஞ்சோலை கல்வியை தொடங்குற வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நான் சொல்கிறேன், இன்னும் தெற்கு மாவட்டங்களில் வடக்கு இருக்கிற பின்தங்கிய மாவட்டங்களுக்கு நிலைமை மோசமாக இருக்கும். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் 2000 நாங்கள் பூஞ்சோலை கல்வி அறக்கட்டளையை தொடங்குகிற வரைக்கும் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு தாண்டல, 10-12 வரைக்கும் படித்த கல்லூரிக்கு போகலை. இந்த 25 ஆண்டு காலம் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே கல்வி சார்ந்து எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு 250 பட்டதாரிகளை அந்த கிராமத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திச்சு. எல்லா பிள்ளைகளும் படித்து டபுள் டிகிரி வாங்கிருச்சு. அதில் பிஎட் படித்த பிள்ளைங்க எங்கள் ஊரில் கூட அந்த பரீட்சையெல்லாம் எழுதுனாங்களான்னு தெரியல, நான் கவனிக்கல. ஆனால் உங்களைப் போல் ஆசிரியர் தகுதிக்கு தகுதியானவர்கள் எங்கள் ஊரில் 10 பிள்ளைங்க இருக்குது. இப்போ அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்து அதிகாரத்தில் உட்கார வச்சு அந்த பிள்ளைய கற்றுத்தர வச்சு அதை சம்பாதிச்சினாவெல்லாம் அடுத்த பிள்ளைய படிக்க வைக்கிற நம்பிக்கை வரும். அந்த பிள்ளைய பாதிச்சிருச்சு, படித்தாங்க, அந்த பிள்ளை எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெற்றோர் நினச்சாங்கன்னா தன் பிள்ளைய படிப்பை நிறுத்திடுவாங்களே. அப்போ இந்த உயர்கல்விங்கிற பெருமை கூட நமக்கு இல்லாமல் போய்விடுகிற வாய்ப்பு இருக்குது. இந்த செய்திகளை எல்லாம் அரசின் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாங்கள் முன்னெடுக்கிறோன்னு சொல்கிறோம். நாங்கள் சேர்க்கிறோம். நீங்கள் இவ்வளவு தொலைதூரத்திலிருந்து பலரும் வந்திருப்பீங்க, பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சி திருவினை ஆவதற்கான பணியை எங்களை போன்றவர்கள் எடுத்து செய்வது எங்களுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்குதுன்னு நான் உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன். சும்மா நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம், சமூகத்திற்காக பேசுகிறோம், அரசியலில் ஒரு கருத்தை நாங்கள் உருவாக்கி சமூக நீதியை பற்றி அதற்கான தேவையை பற்றி எடுத்து சொல்லுகிறதெல்லாம் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா இதை கடந்து போக முடியாது. அதனால தான் இந்த அரங்குக்கு கடுமையான நேர நெருக்கடி தான், சிக்கலாகத்தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்தாக வேண்டும். இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதை விட உங்களுக்கு சொல்லுவதற்கும் அரசுக்கு சொல்லுவதற்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் போன்ற தோழர்கள், அண்ணன் பிரின்ஸ் போன்றவர்கள் வலிமையான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களிடத்தில் பேசுவது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. நீங்கள் தனியாக இல்லை, ஏதோ இந்த 24,000 பேர் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி சமூக நீதியில் பற்றுக்கொண்ட சமூக அரசியல் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நிறுத்தி அரசின் கவனத்திற்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்போடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்தேன். அதை மீண்டும் அந்த உறுதியை சொல்லிக்கொண்டு எல்லா வகையான முயற்சிகளையும் முன்னெடுப்போம். ஒரு கோரிக்கையை வைக்கிற போது எனக்கு வேலை கொடுன்னு கேட்டு ரகலை பண்ணுற போராடுகிற அமைப்புகளை பார்த்திருக்கிறோம். இந்த அமைப்பு நியமன தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய
இடைநிலை ஆசிரியர்கள், உங்களுக்கு வேலை கூட இன்னும் அரசாங்கம் கொடுக்கல. அதற்கு முன்னாடி ஒருங்கிணைத்திருக்கிற இந்த அமைப்பு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்று என்று நீங்கள் தீர்மானம் போடுகிறீர்கள். தொடக்க பள்ளிகளை அரசாங்கம் ஏற்று நடத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப ஆசிரியர்கள் என்பதை தாண்டி ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கட்டாயம் வேண்டும் என்று தொடக்க கல்வியை பாதுகாக்கிற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அப்படின்னா நான் எப்படி பார்க்கிறேன்னா, எங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகிறீர்கள். எங்களுடைய இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு உங்களுடைய வேலை வேண்டும் என்பதை தாண்டி முன்வைக்கிற கருத்தரங்கை நடத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது, ஆசிரியர்கள் பொறுப்புள்ளவர்களாக, ஆசிரியர்கள் பகுத்தறிவாளர்களாக, ஆசிரியர்கள் சமூக அக்கறை உள்ளவர்களாக வளருகிற ஒரு சமுதாயம்தான் முன்னேறிய சமுதாயமாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த கூட்டமைப்பு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இந்த கூட்டமைப்புக்கு பின்னால் எங்களை போன்ற இயக்கங்கள் என்றைக்கும் துணை நிற்போம். ஒரு பகுத்தறிவுள்ள தமிழ் சமூகத்தை, ஒரு பகுத்தறிவுள்ள அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. சமூக நீதியை வென்றெடுப்பது, சமூக நீதியை பாதுகாப்பது என்பதெல்லாம் உங்களை போல் இருக்கிற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கரங்களில் இருக்கிறது. அந்த கரங்களை வலுப்படுத்துகிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்வோம் என்று சொல்லி நன்றியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பார்த்திபன் நிறைய சொல்லிட்டாரு. அந்த எதிர்பார்ப்போட குறைந்தபட்சம் அதில் எதையாவது ஒன்று உங்களுக்கு தெரியணுங்கிற அடிப்படையில் சில செய்திகளை மட்டும் உங்கள்கிட்ட பேசிடுறேன். பொதுவாக கோரிக்கை வைக்கிற எல்லோரும் ஏதாவது போராட்டம் பண்ணி நம்ம யாருக்கு கோரிக்கை வைக்கிறோமோ அவங்கள நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணலாம், அதில் கூட இன்னும் இதெல்லாம் பத்தாதுங்க, ஏதாவது கொஞ்சம் ஓங்கி அடிக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால அதை அறிவு வழியிலேயே செயல்படுத்தலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. அதனால் அந்த அடிப்படையில் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது சரி வருமா? இப்படிலாம் பேசி கருத்தரங்கம் நடத்தி நம்ம கோரிக்கையை வச்சு இதெல்லாம் அரசாங்கத்தோட காது கட்டி இதெல்லாம் வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை கூட பலருக்கு இருக்கும். எங்களுக்குமே இருக்குது. அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களோடு பேசுகிற போது அந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கையான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் ஒன்று பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அடிமேல் அடி அடித்தா அம்மி நகரும். இது ஒரு முயற்சி தான். அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி நிச்சயமாக அதனுடைய நோக்கத்தை எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எட்ட வைக்கிறதுக்கான வேலையை நம்ம எல்லோரும் செய்வோம். அது ஒரு பக்கம், அது தானாக போய் சேராதில்ல. அதனால் அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். கல்வி உரிமை பாதுகாப்பு அப்படிங்கிற பெயரில் இந்த கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து நீங்கள் திரளாக கூடியிருக்கிறீங்க ஆசிரியர் பெருமக்கள். நான் பொதுவாகவே எனக்கு இயல்பாக ஒரு கருத்து இருக்குது. ஒரு சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆசிரியர்களாக இருக்கணும். முதல்ல என்னன்னா, கற்றுக்கொள்கிற ஒரு விஷயந்தான் இந்த சமூகத்தை பண்படுத்தியிருக்கு. கற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த சமூகத்திற்கு வராமல் இருந்திருந்தால் நம்ம காட்டு மிராண்டியாக தான் வாழ்ந்திருப்போம். மற்ற விலங்குகள் மாதிரி இருப்போம். பகுத்தறிவு பற்றி சொல்லையில் ஒரு வரி சொல்லுவாங்க சாதாரணமாக. பகுத்தறிவுக்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு, எது பகுத்தறிவு அப்படின்னு சொன்னால், சாதாரணமானது அறிவு, ஒரு குருவிக்கு இருக்கிறது அறிவு. ஒரு குருவி கூடு கட்டி வாழுது அப்படின்னா அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த குருவியும் கூடு கட்டி தான் வாழ்ந்துருக்கும். இன்றைக்கி இருக்கிற குருவியும் கூடு கட்டி தான் வாழுது. இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் போனாலும் அது உயிரோடு இருந்தால், அந்த இனம் அழியாமல் இருந்தால் கூடு கட்டி தான் அது வாழும், லிஃப்ட் வச்சுக்காது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. காட்டில், மரப்பொந்தில், மலையில், குகையில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு கருத்தரங்கை கூட ஒரு சிட்டியினுடைய சென்ட்ரல் இருக்கிற ஒரு ஏசி ஹாலில் உட்காந்து நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இது வளர்ச்சி, இது பகுத்தறிவு. குருவி கூடு கட்டி வாழ்கிறது சாதாரண அறிவு. இப்போ இந்த சமூகம் எப்படி இந்த பகுத்தறிவு நோக்கி நகர்ந்துருக்கும், எப்படி இந்த சமூகம்
இவ்வளோ பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த சமூகம் கற்றுக்கொள்ளுகிற பழக்கத்தை பழகிருச்சு, கொடுப்பதற்கு ஒரு சமூகத்தை உருவாக்கிருச்சு. அப்போ கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதுங்கிற அந்த நிகழ்வு இல்லாமல் போயிருந்தால் இந்த சமூகம் வளர்ந்துருக்காது. அந்த இடத்துல கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாத்திரத்தை தாங்கி நிற்கிற நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிற உங்களை நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியோடு இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய இந்த கோரிக்கை ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கைகள் வைக்காமலே கூட சிலதெல்லாம் நிறைவேறி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை என்ன எதிர்பார்ப்பு எனக்கு. ஏன்னா ஒரு அரசு இயல்பாகவே இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு, அதுவும் குறிப்பாக பல்வேறு போராட்டங்களை கடந்து நெருக்கடிகளுக்கு நடுவிலும் கூட நாங்கள் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தர்றோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிற போது எப்படி இந்த பிரச்சனை கவனத்துக்கு போகாமல் போச்சு, எங்கே இந்த சிக்கல் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பல ஆண்டுகள், அதை அந்த போன முறை கூட கோவையில் சந்தித்து பேசுகிற போது 2-3 சகோதரிகள் சொன்ன செய்தி ரொம்ப உழுகுச்சு. இவ்வளவு நெருக்கடிகளோடு நம்பிக்கையோடு தேர்வுகளை எழுதி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறது எதுவும் வெறுமனே நினச்சா இந்த வேலைக்கு வேணாலும் போயிடலாம், இதுதான் வேலையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த வேலையினுடைய அவசியம், முக்கியத்துவம், அதற்கு அவர்கள் காட்டின ஈடுபாடு, அக்கறை, இதையெல்லாம் கவனத்தில் எடுக்கிற போது இவ்வளோ பெரிய சிக்கல் ஒரு அரசுக்கு, ஒரு மக்கள் நல அரசுக்கு, இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற கருதுகிற அரசுக்கு எப்படி தெரியாமல் போனது? அந்த நடுவில் இருக்கிற சிக்கல் என்ன? நான் உங்ககிட்ட ஒரு உறுதியை சொல்கிறோம், நிச்சயமாக அந்த அரசினுடைய கவனத்திற்கு போகாமல் இது எங்கே தடையாகுது, ஏன் இதை அரசு பரிசீலிக்கிறேங்கிற விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை கொண்டு சேர்க்கிற முயற்சியில் நாங்கள் உறுதியாக ஈடுபடுறோம். என்ன பண்ணலாமோ அதை பண்ணுவோம், முயற்சி பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய தேவையாக இருக்குது. இப்போ நேற்றைக்கு கூட தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கான நிதிகளை வழங்குறதில்லை, அதுக்காக தமிழ்நாடு அரசு சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் உண்மையில் ரொம்ப கஷ்டமானது தான், சாதாரணமானதில்லை. கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அதை செயல்படுத்துவதற்கு தேவைப்படுகிற நிதி ஆதாரம், அதில் ஒன்றிய அரசினுடைய இப்போதைய நெருக்கடி பிரச்சனை, இது வெறுமனே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இப்போ நடந்துகிட்ருக்கிற சிக்கல் ஒரு 2000 வருஷ போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். எங்களை போன்ற இயக்கங்கள், அமைப்புகள் அப்படி தான் பார்க்குறோம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய அல்லது அரசனுடைய நகர்வுகள் எல்லாமே சொன்னாங்கல்ல, இந்த அரங்கை பற்றி, சார் பிட்டி தியாகராயருடைய பெயரில் இருக்கக்கூடிய அரங்கு, இது ஒரு 100 ஆண்டு வரலாறு நமக்கு இருக்குது. இந்த வரலாறு ஏறக்குறைய ஒரு 2000 வருஷ வரலாறோடு தொடர்புடையது. இந்த 2000 ஆண்டு கால சிக்கல்களை 100 ஆண்டுகளில் எதிர்கொண்டு இந்த தமிழ் சமூகம் சில படிகள் முன்னேறி வந்திருக்கு. அப்படி முன்னேறி வந்திருக்கிற நம்முடைய மாற்றத்தை எப்படியாவது மீண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் ஒன்றிய அரசு மிக குறியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து பிரச்சனை கிளம்புது. வடநாட்டில் எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், அங்கே ஒன்றும் சிக்கல் இல்லை. அவர்கள் நினச்சா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை கூட அவர்களுக்கு வசதியாக மாற்ற முடியும், கேள்வி எழாது. அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருக்கிறாங்கிறதுக்கு போன வாரம் நடந்த ஒரு பிரச்சனை கூட நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு நாட்டில் காங்கிரஸுங்கிற பேர் அமைப்புகளுக்கு இருக்கிற பெயர் அது, அதை நம்மூர் காங்கிரஸ் கட்சியோட பொருத்தி ஒரு பெரிய பத்திரிகையாளர் இதோ காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது பாருங்கன்னு ஒரு செய்தியை போட்டு அது விவாத பொருளாயிருக்கு. இது வடநாட்டில் சாத்தியப்படும், இங்கே அப்படி இல்லை. இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், நான் சொல்கிற செய்தியில் ஒரு தவறு இருந்துருச்சு, ஒரு பொய்யான செய்தி அல்லது உண்மைக்கு மாறான செய்தியை நான் பதிவு பண்ணிட்டா இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் அடுத்த 5வது நிமிஷம் கண்டுபிடிச்சிருவீங்க, ஒரு சொன்ன கருத்து பொய்யா, இது தப்பான கருத்தை பதிவு பண்ணிட்டார் இந்த இடத்துல அப்படின்னு உங்களால் கையில் வச்சுருக்கிற செப்பனில் செகண்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். குறுக்க கூட சொல்லிடலாம், இல்லை நீங்கள் சொன்ன கணக்கு தப்பாக இருக்குது அது இல்லான்ட்டு.
இந்த புரிதல் அல்லது இந்த அறிவு தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு கூடுதலாக இருக்குது இந்திய ஒன்றியத்தில் மற்ற ஸ்டேட்டை விட. காரணம், மற்றவர்களை விட நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியை தொடங்கிட்டோம். 100 வருஷமாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சொன்னாங்க இங்கே எதிரில் இந்த அரங்கில் அதிகம் பெண்களுடைய தலை தெரிகிறது. இந்த மாற்றமே நம்ம இந்த போராட்டத்தினுடைய விளைவு தான். இது சும்மா வந்துடல. நான் 70களில் படித்தேன். நாங்கள் கிராமத்தில் படிக்கிற போது தொடக்கப்பள்ளி வரைக்கும் பெண் பிள்ளைங்கள் எங்களோடு வந்தாங்க 1 to 5. மிடில் ஸ்கூலுக்கு வந்து பக்கத்து கிராமத்துக்கு போகணும். எங்கள் கிராமத்தில் மிடில் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான். அது 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். எங்கள் கூட 5ஆம் வகுப்பு படித்த பெண் பிள்ளைகள்லாம் 6ஆம் வகுப்புக்கு வரலை, நிறுத்திட்டாங்க. ஏன்னா 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இங்கேருந்து பசங்கள்லாம் போகிறாங்க. அது பிள்ளைகளாக 10 வயசு ஆகி போச்சுன்னு யார் அனுப்புறது? எங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட எங்கள் அம்மா பேசுனது எனக்கு நினைவில் இருக்குது. நான் அந்த செய்தியெல்லாம் தொகுத்துட்ருக்கேன் இப்போ ஒரு புத்தகமாக ரெடி பண்ணுறதுக்காக. அதில் கேட்குறாங்க, என்ன மாதிரிம்மா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா, ஸ்கூலில் சேர்த்துலையா மறுபடியும் அப்படின்னு கேட்டபோது அந்த அம்மா சொன்னது எனக்கு நினைவில் இருக்குது. 50 ஆண்டுகள் ஆனாலும் அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து 2 கிலோமீட்டர் 2 மைல் நடந்து போக சொல்லணும் பிள்ளைய. அது போய் படித்து என்ன பண்ண போகுது? யாராவது ஒரு வீட்டில் போய் சட்டிவான கழுவு போகிற பிள்ளைக்கு எனத்துக்கு போய் படிப்பு போதும். 5ஆவது படிக்க எழுத படிக்க தெரியும் போதும். 2 ஆடு வாங்கி கொடுத்துருக்கேன். 4 வருஷம் அந்த ஆட்டை மேய்ச்சிதுன்னா